நம்ம புதுசா ஒரு வீடு வந்து கட்ட போறோம். பெரிய வீடுலாம் கட்ட போறது இல்ல, குட்டி வீடு, மினி வீடு வந்து கட்ட போறோம். என்ன தெரிகிறது? இந்த ஒரு அட்டையில தான் நம்ம வந்து செங்கல் ஒட்டி கட்டணும். கட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்க, அவுட்புட்டை ஃப்ரண்ட் சைடு மட்டும் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ஒட்ட வேண்டியது இன்னும் ஒரு 2 சைட்ஸ் தான் கைஸ். இந்த ஒரு வீட்டை நம்ம ஒட்ட நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வரும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மெல்வி vlog. இன்னைக்கு நம்ம மெல்வி vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மினி ஹவுஸ் சீரிஸ் எபிசோட் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படி எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம எதுல இருந்து விட்டோமோ அதுல இருந்து தான் கைஸ் இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் இது வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது லாஸ்ட் வீடியோவில். இப்போ நம்ம அதான் கைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒரு வீட்டோடைய லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோடைய பேக் சைடை வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். இந்த வீட்டோடைய பேக் சைடை ஒட்டிகிட்டு இருக்கும் போது தான் நான் வந்துட்டு இந்த ஒரு சாண்ட் பேப்பரை வந்துட்டு பார்த்த உடனே சரி ஓகே சும்மா தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் எடுத்து சும்மா தேய்ச்சிட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஒட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு வீட்டோடைய பேக் சைடை இந்த ஒரு கார்டில் கொடுத்துக்கிற மாதிரி தான் கைஸ் வந்து ஒட்டணுமா. ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ ஒரு வழியாக இந்த ஒரு வீட்டோடைய பேக் சைடை வந்துட்டு ஒட்டி முடிக்க போகிறோம். இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம பேக் சைடு செங்கலை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நம்ம இன்னொரு சைடு செங்கலை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறமா இந்த ஒரு வீட்டில் இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய செங்கலை வந்து ஒட்டிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சிருந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய செங்கலுமே கொஞ்சம் உளுந்து போயிடுச்சு. நம்ம ஒட்டினது ஸ்ட்ராங்கா இல்லையா இல்லாட்டி செங்கல் ஒட்டினது சரியா காயலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறமா மறுபடியும் சைடில் இருக்கிறதே ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சைடை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அது ஒரு மாதிரி அப்படியே சாய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே மேலே கிடதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் உட்காந்து இந்த சைடு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறமா சைடில் கொண்டது எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டில் கொட்டினது எல்லாத்தையுமே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 பீஸ் தான் கொட்டியிருந்தது, அதையும் ஒட்டியாச்சு.
அதுக்கப்புறமா இன்னொரு பேக்கெட் ஆஃப் செங்கலை நான் வந்துட்டு பிரித்து கொட்டிட்டேன். இந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய செங்கல் வந்துட்டு ஒரு மாதிரி முக்கோணமாக வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு முக்கோணமாக இருக்கக்கூடிய செங்கல் வந்துட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்துட்டு இந்த ஒரு ரூஃபை வந்து வைக்க முடியும். முக்கோணமாக இருக்கிறது ஒரு டைம் ரஃபாக ஒட்டாமல் வச்சு பார்த்துட்டு அந்த ரூஃப் வந்து வச்சு பார்த்தேன், ஒழுங்காகவே வந்துட்டு நிற்கல. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரோ ஆஃப் செங்கல் நான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போயாவது அந்த ஒரு ரூஃப் முக்கோணமாக நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு லேயர் செங்கல் வந்துட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா அதை வந்து வச்சு பார்த்தேன் அந்த ஒரு ரூஃபை, அப்பயுமே வந்துட்டு நிற்கல. அதுக்கப்புறமா அந்த செங்கலே வந்துட்டு 4 சைடுமே வந்து ஒட்ட ஆரம்பிச்சேன், ஒவ்வொரு செங்கல் மட்டும் ஒவ்வொரு முனைக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ரூஃபை எடுத்து வச்சு பார்த்தா ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு முக்கோணத்தை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த முக்கோணமாக ஒரு செங்கல் வந்து கொடுத்துருந்தாங்களா அதை வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பயாவது அந்த ஒரு ரூஃப் வந்து ட்ரையாங்கிளாக நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய செங்கலை ஒட்டினதுக்கு அப்புறமாவும் அந்த ரூஃபை வச்சு பார்த்தாலுமே ஒழுங்காக நிற்கல. அதனால அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற செங்கலத்தையும் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறமா இந்த 2 சைடில் வந்துட்டு டாப்பில் மட்டும் ஒரு முக்கோணம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்துடலாம், கொஞ்சம் அப்படியே மேடு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு செங்கல் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு முக்கோணம் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரூஃப் வந்துட்டு கரெக்டாக நின்றுக்கும். நான் சொன்ன ஐடியா படி செஞ்சதுக்கு அப்புறமா ரூஃப் வந்துட்டு சூப்பராகவே வந்து நின்றுக்குச்சு. இப்போ நம்ம ஒரு வழியா வீடு கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கான காம்பவுண்ட் வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கலாம். அந்த ஒயிட் கலர்ல கொடுத்துக்கிறாங்கல்ல, அதான் கைஸ் வந்துட்டு காம்பவுண்ட். இந்த வீட்டை சுத்தி காம்பவுண்ட் கட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தா காம்பவுண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு சிலது மட்டும் தான் கைஸ் வந்து நல்லா இருக்குது. நிறைய இது வந்து உடஞ்சி வந்து கிடக்குது. நீங்களே பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடு ஃபுல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டோம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத. சூப்பராகவே இருக்குல்ல. வீட்டை கட்டி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய செங்கல் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்தது. செங்கலை இஷ்டத்துக்கு போட்டு வச்சுட்டாங்க. திருவிட அடுத்த இன்னொரு வீடு கட்டிடலாம். செங்கல் வேஸ்டானா போகுது. இந்த வீடு கட்டிக்கலாம். ஓகே, வேற என்ன இதில் இருக்குது? ஐயோ, அமுக டுமுகள் அமால் டுமால், 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 அமுக டுமுகள் அமால் டுமால்.